ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, விஜய் பார்வதி கமருதீன் வெளியே போகும்போது ஆக்சுவலாக ரெட் கார்டு வாங்கிட்டு தான் போனாங்க. இன்னும் ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா கதறலாக கேட்டுகிட்டே இருக்குது. ஏன் இன்னும் வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியல. தான் போயிட்டாங்களே. ஏன்னா அந்த பேரை சொல்லாமல் அவங்களால வியூஸ் வாங்க முடியாது. இதுதான் கொடுமையான ஒரு விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதர் பிஆர்ஸ் ஆல்சோ அவங்களோட நேமை யூஸ் பண்ணி இன்னும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. இதில் நம்ம போட்டால் நம்மள வர பிஆர்னு வர இழுத்துக்கிறாங்க. என்னையான இருக்குது. இப்போ என்னென்னா, அவங்க யாருமே கண்டுக்கல, அவங்கள இது அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண ஒதுக்கி வச்சுறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அதில் ஒரு ரீல்ஸாக பார்த்தேன், கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. பாவிகளா, என்னையா நடக்குது? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம இது ஒரு பிரச்சனையாக இது அவங்க வெளியே வந்தது கேக்கு. சரிதான். சரி, இப்போ என்னென்னா, ஒருத்தங்க சூப்பராக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. காலையில் போய் பார்த்துருக்காங்க. கமருதனோட இன்ஸ்டாகிராம் அந்த சோஷியல் மீடியாவில் 369K இருந்திருக்கு. அதே இது அப்புறமா செக் பண்ணி பார்த்துருக்காங்க, 377K வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 பேரா, 360 20,000 பேர், 18,000 பேர். ஸோ வந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட ஆதரவு எப்பயுமே யார் யார் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா 644K இருந்தது. மதியானத்துக்கு மேலே பார்க்கும்போது 647Kவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு 44 3000 வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்க? அவங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இதனால் இவங்களுக்கு இப்படி போயிடுச்சு அப்படி போச்சு. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் அவங்களோட இது லைஃபே போச்சு. லைஃப்பில் இதெல்லாம் ஒரு அங்கம் தானே. லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது. நம்ம முதல்ல பிக் பாஸ் நம்பியாக வந்தாங்க. இல்லை எதுவுமே இதுன்னு இல்லை. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த இதில் கலந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி ஒரு தோல்வின்னு ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். அதுக்குன்ட்டு வெற்றி பெறதை மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையில் நம்ம இது பண்ணவே முடியாது. ஸோ எது எப்படியோ மக்கள் கொடுக்க வேண்டிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள ஜெயிக்க தான் போகிறாங்க. சரிங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.